பிள்ளைகளே, ஆண்டவரும் இரட்சகருமாகிய கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன். இந்த நாளில் உங்களோடு நிற்பதில் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறேன். இந்த நாளில் கூட கர்த்தரை துதியுங்கள், அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. தேவாதி தேவனை துதியுங்கள், அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. வார்த்தைப்படி நம்ம ஆண்டவரை நோக்கி துதிக்கிறப்போ ஆண்டவர் நம்முடைய வேதனைகளை துன்பங்களை மாற்றி கொடுக்கும் ஆண்டவர். ஆண்டவர் சொல்றாரு, எப்பொழுதும் சந்தோஷமாயிருங்கள், இடவிடாமல் தோத்திரம் செலுத்துங்கள், இடைவிடாமல் ஜெபம் பண்ணுங்கள், எல்லாவற்றுக்கும் தோத்திரம் செலுத்துங்கள். எந்த இடத்துல இருக்கு? கரெக்ட், 100% கரெக்ட். 5ஆம் அதிகாரம். இடைவிடாமல் ஜெபம் பண்ணுங்கள், எப்பொழுதும் சந்தோஷமாயிருங்கள். கண்டினியூ டு த பிரேயர், எனி டைம் ரிஜாய்ஸ், ஆல்வேஸ் பிரைஸ் த லார்ட். ஆண்டவரை எப்பொழுதும் துதியுங்கள், கர்த்தரை துதியுங்கள், அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. தேவாதி தேவனை துதியுங்கள், அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. நம்ம ஆண்டவரை துதிக்க துதிக்க ஆண்டவர் எப்பவுமே ஒரு மகிமைப்படும் ஆண்டவர். வேதனை துன்பங்கள் நேரத்திலையும் ஆண்டவரை நோக்கி துதிக்கிறப்போ நமக்கு வியாதி, ஜுரம், கர்த்தரை துதிக்கணும். எதுக்கு தகப்பனே ஜுரத்தை தந்தீங்க? தேங்க்ஸ் தகப்பனே. இப்போ எனக்கு சளி தொல்லை, இந்த மெசேஜ் டைம் வரையும் என்னால் பேச முடியாது, அதுக்கப்புறம் பேச முடியாது. அப்படி ரொம்ப ஒரு கஷ்டமான கிரிட்டிக்கலான நிலைமையில போய்கிட்டு இருக்கேன் ஒரு 20 நாளாக. ஆனால் அந்த நேரத்தில் ஆண்டவர் விடுதலை அவர் தர்றதுல ஒரு நோக்கம் இருக்கு. நோக்கம் இல்லாமல் எதையும் தரல. சங்கீதம் 81:1 சொல்லுது, நம்முடைய பலனாகிய தேவனை கம்பீரமாய் பாடி, மை ஸ்ட்ரென்த் அண்ட் லார்ட், எனக்கு தேவனை என்ன பண்ணணும்? கம்பீரமாய் பாடி யாக்கோபின் தேவனை குறித்து ஆர்ப்பரியுங்கள். யாக்கோபின் தேவனை குறித்து ஆர்ப்பரியுங்கள் சொல்றார். ஏன்னா அவர் சொல்றார், நான் உன்னை எகிப்து தேசத்திலிருந்து புறப்பட பண்ணின 10வது வசனத்துல 81:10, உன்னை எகிப்து தேசத்திலிருந்து புறப்பட பண்ணின தேவாய கர்த்தர் நானே, உன் வாயை விரிவாய்த்திர நான் அதை. எகிப்துனா யாருன்னு? நம்முடைய வியாதி, நம்முடைய கடன் பிரச்சனை, நம்முடைய அமைதியின்மை, நமது இல்லாத நிலைமை, நம்முடைய தேவைகள், பாவங்கள் சூழ்ந்த நாடு எகிப்து. அந்த எகிப்துல இருந்து புறப்பட பண்ணார். எகிப்துல என்னுடைய வியாதியிலிருந்து, என்னுடைய துன்பங்கள் மத்தியிலிருந்து. இப்போ என்னுடைய ஒரு பிஷப் என்னோடு பேசி கொண்டிருந்தார். இப்போ என் வண்டியில் முந்தின சர்ச்சில் இறங்கி வர்றதுக்குள்ளே போட்டார். பேசிக்கணும். பெரிய ஆயர், பெரிய ஒரு 150 பேர் 200 பேருக்கு தலைவர். நிறைய சர்ச் அவர் கீழே கிட்டத்தட்ட ஒரு 500-600 சர்ச் இருக்குது. ஃபோன் பண்ணி கேட்குறப்போ உங்களுக்கு கிரியாட்டின் எவ்வளோ இருக்குன்னு கேட்டார். கிரியாட்டின் மீன்ஸு கிட்னியிலேருந்து யூரின் 0.008 தான் கிரியாட்டின் வெளியே போகணும். 0.8 அது நம்முடைய புரோட்டீன், நம்முடைய யூரின்லேருந்து வெளியே போகிற சத்து. எனக்கு 25 வருஷத்துக்கு முன்னால் 6.8 வெளியே போச்சு. 6.8னா கிட்டத்தட்ட ஒரு கிட்னி மனிதன் 90 விழுக்காடு கெட்டு போச்சுன்னு அர்த்தம். 90 விழுக்காடு கெட்டு போன நிலைமையில என் கிட்னியிலேருந்து எனக்கு புரோட்டீன் வெளியே போச்சு. என்னுடைய அதாவது கிட்னி என்பது உங்களுக்கு தெரியும், 2 கிட்னி. நம்ம சாப்பிட்ற பொருள் எல்லாம் கிட்னிக்கு தான் போகும். கிட்னியில் போய் நல்லது கெட்டதை பிரித்து ரத்தத்தை சுத்தம் பண்ணி அந்த சுத்தத்தை மேலே ஹார்ட்டுக்கு அனுப்பிட்டு கெட்டதை தேவையில்லா பொருளை யூரின் வழியில் மோஷன் வழியாக வெளியே தள்ளிடும். அது உடலில் உள்ள நல்ல அந்த ஒரு உறுப்பு. பொதுவாக அதுதான் 2 கிட்னி கொடுத்துருக்கிறார். சுவாசம் ரொம்ப முக்கியங்கிறதுக்காக 2 மூக்கு, கண் ரொம்ப முக்கியங்கிறதால 2 கண், ஹார்ட்டு 2 ஹார்ட்டு வேலை செய்யும், பம்பிங் பண்ணிக்கிட்டே இருக்கும். 2 ஹார்ட்டு. அந்த ஹார்ட்லேருந்து ரத்தம் வெளியே வரணும், உள்ளே போகணும். அந்த பைப்பில் அடைப்பதுன்னா அந்த தொடைக்கு கீழே ஒரு நரம்பு எக்ஸ்ட்ரா வச்சுருக்காரு. எக்ஸ்ட்ரா பிட்டிங் பைபாஸ்ன்னு பேர். இங்கேருந்து இது வரையும் இருக்குது ஒரு நரம்பு, 2 காலையும் நரம்பு இருக்குது. அந்த பைப்பை இந்த நரம்புக்கு அடைச்சிட்டுனா அந்த நரம்பு எடுத்து மாட்டிக்குவாங்க. பைபாஸ் சர்ஜரின்னு சொல்கிறாங்க. ஸ்ட்ரென்த்துங்கிறாங்க. ஸ்ட்ரென்த்துனா அடைப்பை ஒரு ப்ரெஷர் வச்சு அதை தள்ளி விட்டுட்டு அந்த இடத்த கொஞ்சம் நல்லா சரி பண்ணுறது, அதை ஸ்ட்ரென்த்துங்கிறாங்க. ஃபேஸ் மேக்கருங்கிறாங்க. அந்த ஹார்ட்டு துடிப்பு கம்மியாக இருந்தால் அவங்க ஒரு துடிப்பு கொடுத்து அது அதுவே டெவலப் பண்ணிக்கும். அது என்ன பண்ணால் வைஃபர் மாதிரி அதுவே பஞ்ச் பண்ணி என்ன பண்ணும். மனுஷன் கண்டுபிடிப்பு பாருங்கள், எவ்வளவோ கண்டுபிடிப்பு இப்படிலாம் இருக்குது. ஆனால் ரத்தத்தை மட்டும் மனுஷனால் கண்டுபிடிக்க முடியல. ரத்தம் ஒரு மனுஷனுடைய ரத்தத்தை தான் எடுத்து இன்னொரு மனுஷனுக்கு கொடுக்கணும். புது ரத்தம், வேறு எந்த ரத்தம் கிடையாது. புது ரத்தம் என்பது செய்ய முடியாது. ரத்தம் அதுக்கு தான் பிளட் பேங்க் வாங்கி யார் கொடுக்குறாங்களோ வாங்கி வச்சுக்கிட்டு எப்போ வேணுமோ அதை போடுவாங்க. அதேமாதிரி மூளையை மனுஷன் கண்டுபிடிக்க முடியல. மூளையை கண்டுபிடிச்சாலும் அதை செயல்படுத்த முடியல, செத்து போவான் 7 செகண்டில். ஆனால் கிட்னி பாருங்கள், அது ரொம்ப முக்கியமான ஒரு. நம்ம மூளை தூங்கலைன்னா கிறுக்கு பிடிச்சிரும்.
மூளைக்கு ரெஸ்ட்டு ஒரு நாளைக்கு 8 மணி நேரம் கொடுக்கணும். கொடுக்கலாம் மென்டல் அப்செட் ஆகிடும், மூளை கிறுக்காயிரும். ஆனால் கிட்னிக்கு நோ ரெஸ்ட்டு. அது என்ன பண்ணிக்கிட்டு இருக்கோம்? அதுதான் தூங்குறப்போ பாருங்கள், எந்த வயர் கீழே போய் மேலே வரும், கீழே போய் மேலே வரும். அந்த வயர் வேலை செய்தால் தான் கிட்னி பஞ்ச் ஆகிக்கிட்டு இருக்கு. அந்த கிட்னிலேருந்து 6.8 வெளியே போனோம். எனக்கு 6.8 வெளியே போச்சு. டாக்டர் சொன்னார், ஒரு டாக்டர் சந்திரசேகர்னு ஒரு டாக்டர் குமரன் ஹாஸ்பிட்டலில் இருந்தார். ஒரு தர்ம புண்ணியமா. அவர் லேட்டாக வந்தாருன்னா ரொம்ப ஏழைங்களுக்கு பஸ் போகிறதுக்கு டவுன் பஸ் இருக்காது, ஆட்டோ காசு கொடுத்து விடுவார். ஒரு தர்ம சிந்தனையான ஒரு மனிதர், ஒரு கிறிஸ்தவர் இல்லை, கிறிஸ்தவர் மாதிரி வாழக்கூடிய ஒரு மனிதர். அப்படிப்பட்ட மனிதர் என்கிட்ட சொன்னார், ஐயா தம்பி உன் கிட்னி 2ம் கெட்டு போச்சு, உனக்கு 6 மாதத்தில் கல்றன்ட்டார். 6 மாதத்தில் கல்ற சொல்லிட்டார். அதுக்கப்புறம் ஒரு டாக்டர்கிட்ட அனுப்பி இந்த டாக்டர் ரிப்பேர் பண்ணுவார், நீ அங்கே போய் பாருப்பா. அன்றைக்கி ஜெயிச்ச அவர் பேர் ஜெயக்குமார் சார், தேராயா காலேஜோடைய கொள்ளு பேரன், தேராயா காலேஜோடைய கொள்ளு பேரன் ஜெயக்குமார் டாக்டர். அவர்கிட்ட அனுப்பி அவர் உங்கள் ஏரியாவில் தான் இருக்கார், நான் ஒரு லெட்ரு தரேன், என் சிசியன் அவரை போய் பாருன்ட்டார். அவர் போய் பார்த்துட்டு அவர் என் கிட்னியை ரிப்போர்ட்லாம் பார்த்தாரு, என்னையை பார்த்தாரு, மேலே கீழே பார்த்துட்டு அப்புறம் அப்படியே என்ன பண்ணான்னு நினச்சாரு. ரொம்ப ஒரு 55 வயசு அப்போ இருக்குது. இப்போ அவருக்கு வயசு கிட்டத்தட்ட 70-75 வயசு. சூப்பர் மேன், ரொம்ப நைஸ் மேன், ரொம்ப நல்ல மனுஷன். அவர் ரொம்ப அழகாக இருப்பார், செட்டியார், ரொம்ப நல்ல மனுஷன். செக் பண்ணிவிட்டு அப்படியே பார்த்துட்டு ஒரு செகண்ட் திங்க் பண்ணி, நீங்கள் என்னாச்சு, நீங்கள் எவ்வளோ நேரம் வாக்கிங் போகிறீங்கன்னு கேட்டார். 1 மணி நேரம் வாக்கிங் போகிறேன்னு. எவ்வளோ தூரம் போவீங்கன்னாரு. 4 கிலோமீட்டர் சொன்னேன். 4 கிலோமீட்டர் வாக்கிங் கரெக்டு, ஆனால் 30 நிமிஷத்தில் 4 கிலோமீட்டர் போகணும், உங்கள் உடம்புலேருந்து வேர்வை வெளியே வரணுன்னாரு. வாக்கிங் என்பது 1 மணி நேரம் மெதுவாக நடந்துகிட்டு இருப்பீங்க, 30 நிமிஷத்தில் வாக்கிங் போங்க, உங்கள் வேர்வை வெளியே வரணுன்னாரு. வெளியே வந்துட்டு 3 வைட்டமின் டேப்லெட் எழுதி கொடுத்தாரு. மெகா3, நீரோபியான், பீப்ளெக்ஸ் போட்டு. மெடிக்கல் இருக்க பாப்பாவுக்கு 3 வைட்டமின் டேப்லெட் தெரியும். பீப்ளெக்ஸ் போட்டுங்கிறது ரத்தம் உற்பத்திக்கு, மெகா3ங்கிறது எண்ணெய், மீன் எண்ணெய், நீரோபியானுங்கிறது நரம்பு புத்துணர்ச்சிக்கு. 3 வைட்டமின் டேப்லெட் தான் கொடுத்தாரு. போயிட்டு வாங்க சார் பார்த்துக்கலான்ட்டார். 1 வாரம் கழித்து போனால் ஒரு சராசரி மனிதனுடைய கிட்னியை போல என் கிட்னி வேலை செய்ய ஆரம்பிச்சிருச்சு. ஒரு சராசரி மனிதன் எதுக்கு இருக்கணும்னா கொண்டாந்து அந்த பிஷப் ஃபோன் பண்ணுறப்போம். இப்போ எனக்கு சளி 22 நாளாக இல்லை இருக்குது. அவரும் ஒரு டயபெட்டிக் பேஷண்ட்டு, நானும் ஒரு டயபெட்டிக் பேஷண்ட்டு. அவர் ஜூனியர், 5 வருஷமாக டயபெட்டிக்கு, நான் 35 வருஷமாக டயபெட்டிக்கு. அவருக்கு வயசு 60, எனக்கு வயசு 65, என்னை விட 5 வயசு ஜூனியரு. ஆனால் அவருக்கு 5 வருஷம் தான் டயபெட்டிக் இருக்குது. ஆனால் டயபெட்டிக்கிறது அவர் கடைசி நிலைமையில் இருக்கார். நான் டயபெட்டிக்கிறது எங்கர் நிலைமையிலேயே இருந்துக்கிட்டு இருக்கேன். 35 வருஷம் ஆகியும் டயாபெட்டிக் எங்கர் நிலைமையில் இருக்குது. அதான் கேட்டார், சளி உனக்கு 20 நாள் ஆச்சு சரியாகலையே, என் யூரின் கிட்னிக்கு கிரியாசன் உனக்கு சரியாக இருக்கான்னு கேட்டார். கால் வீங்கியிருக்கா, முகம் வீங்கியிருக்கான்னு கேட்டார். ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை, ஒன்லி சுகர் மட்டும்தான். அதை நான் ஒழுங்காக வச்சுருந்தா அது ஒன்றும் என்னை பண்ணாதுன்னு சொன்னேன். பொதுவாக நான் ஒரு மருத்துவர் ஆகிடுவேன். ஒன்லி சுகர் என்பது எனக்கு கடவுள் நல்ல பல முறை என்கிட்ட என்ன பேசியிருக்கிறாருன்னா, எதுக்கு உனக்கு சுகர் வியாதி வந்திருக்குன்னா, நீ ஒரு சாப்பாட்டு பிரிய, தெளிவாக கடவுள் பேசியிருக்காரு என்கிட்ட. நல்லா விரும்பி சாப்பிடுவேன், திருப்தியாக சாப்பிடுவேன், நல்லா சாப்பிடுவேன். அளவுக்கு மிஞ்சி சாப்பிட்டா நான் புரோட்டீன் அதிகமாயிரும், கொழுப்பு சத்து அதிகமாயிரும். கொழுப்பு சத்து அதிகமான எண்ணம், ரத்தம் ஓடாது, ஹார்ட் அட்டாக் வந்து செத்து போவேன். அதனால நீ சாப்பிடக்கூடாது என்பதற்காக சாப்பாடு இல்லாத ஒரு வியாதி எதுனா டயபெட்டிக் தான், சுகர் வியாதி. சுகரை அதிகமாக சாப்பிட்டேன்னா, சுகர் சம்மந்தப்பட்ட எந்த பொருள் சாப்பிட்டாலும் 1/2 மணி நேரத்தில் காலில் ஊற்ற வந்துடும், கையில் ஊற்ற வந்துடும், டயர்ட் ஆகிடுவேன். வித்தின் 1/2 hour எனக்கு ரிசல்ட் தெரியும். அப்போ நான் என்ன பண்ணணும், சுகரை ஓரளவுக்கு கண்ட்ரோலாக வச்சுக்கணும். ஓரளவுக்கு என்ன பண்ணணும், ஓரளவுக்கு தான் கண்ட்ரோல், அதுக்கு மேலே கண்ட்ரோல். நான் மனுஷன் தானேங்க, எனக்கு கடவுளா நான் சொன்னேன். எனக்கு ஒன்றும் கிடையாது, எனக்கு தேவை சுகர் பேஷண்ட் தான். ஆனால் அதே நேரத்தில் எனக்கு சளி பிடிச்சா விடாது. ஏன் சளி பிடிக்குன்னு எனக்கு தெரியும். அது என்னுடைய திமிரில் தான் எனக்கு சளி பிடிக்குன்னு சொல்லுவேன். பச்சை தண்ணி வெளியும் கலந்து குடிக்கக்கூடாது, சூழ்நிலை. கலந்து குளிச்சா சளி பிடிச்சிடும், நல்லா தெரியும். குளிக்க போயிட வேண்டியதானே. பச்சை தண்ணி வெண்ணையும் கலந்து குடிக்கக்கூடாது, குடிச்சா சளி பிடிக்கும் தெரியும், என்ன பண்ணக்கூடாது, திரும்ப குளிச்சா என்ன ஆகும், குடிக்காம போயிட வேண்டியதானே. இது வெயில் நேரத்தில் கூல்ட்ரிங்க்ஸ் குடிச்சா என்ன ஆகும், இப்போ ஒரு கூல்ட்ரிங்க்ஸ் குடிச்சா சளி பிடிக்கும், இப்போ நைட்டு குடிச்சா ஒன்றும் பண்ணாது. சிமிலி சூடா இருக்கப்போ தண்ணி போட்டா சிமிலி என்ன ஆகும், சிமிலி என்னன்னு தெரியுமா உங்களுக்கு? என்னது சிமிலின்னா? என்னது, லைட்டுக்கு மேல வைக்கிற அந்த பீங்கான், காத்துல அணையாம வைக்கிற பீப்பம் கண்ணறி தான். இந்த பல்புக்கு மேல இருக்கு பாருங்க, அதான் சிமிலி. இப்ப அதுல ஒரு சொட்டு தண்ணி வச்சீங்கன்னா அது வெடிச்சிடும், அந்த சூடு. அதே மாதிரி என் உடம்பு
ஜில்லுன்னு தண்ணியை ஊற்றினா சூடு உள்ள சூடுக்கு என்ன ஆயிரும், வெடிச்சிடும். இது எனக்கு இருக்க நிலைமை. இது எனக்கு எத்தனை வருஷமா இருக்கு, 50 வருஷமா அந்த நிலைமை இருக்கு. 50 இயர்ஸா அடிக்கடி சளி பிடிக்கும். போய் டாக்டர்கிட்ட போவேன். டாக்டர்கிட்ட ஒரு அன்னை நிலைமைக்கு 100 ரூபா 150 ரூபா, 50 வருஷத்துக்கு முன்னால் இன்னைக்கு ஒரு 15 1.5 லட்சம் ரூபா செலவு பண்ணுவேன். திரும்ப சரியாகும், திரும்ப வரும், திரும்ப சரியாகும். டாக்டர் ஜெய்சிங்கிட்ட போனேன். போனா அவர் 5 காசு ஒரு மாத்திரை கொடுத்தார். தம்பி ஒன்றும் இல்லை, வெந்நி வெய்யி, வெந்நி கொதிக்க அந்த மாத்திரையை போடு, வெந்நிக்குள்ள ஆவி வரும், அதை இழுத்து விடு சரியாயிரும்ட்டார். என்ன சொன்னாரு, ஆவி பிடிச்சது. எவ்வளோ காசு, 5 காசு. இதுதான் வைத்தியம் எனக்கு. அவர் இதான் உனக்கு சாகுற வரை வைத்தியம் போடான்ட்டார். இப்போ சளி 1 மாசம் உள்ளோன்னே என்ன எல்லா டாக்டரையும் கூப்பிட்டு போவாங்க. நிறைய டாக்டர்கிட்ட அப்பாயின்மெண்ட் வாங்குவாங்க. ஏன்னா குடும்பத்தில் எல்லாருமே டாக்டர். கடைசியில் சொல்லுவார், தலையில தண்ணி ஊற்றக்கூடாது. என்ன சொல்லுவாரு, அவரது அதைத்தான் சொல்ல போறாரு. எனக்கு நல்லா தெரியும், நான் சிரிச்சிருவேன். அவருக்கு தெரியும், எனக்கு தெரியும், இதான் சொல்லுவாரு. இதற்கு வைத்தியம் இவ்வளவுதான். என்ன பண்ணக்கூடாது என் தலையில, ஆனா தண்ணி ஊத்தாம நிலை என்ன பண்ண முடியாது, வாழ முடியாது. தினம் குளிச்சே ஆகணும் என் நிலைமை. அப்படி பழகிட்டேன். குளிக்கலன்னா கஷ்டம். கஷ்டம் இல்லை, என்னத்தையோ உலகத்தை வெறுத்துட்டு போற மாதிரி இருக்கும். ஆனா ஆண்டவர் அந்த கேட்கிறப்ப அவர்கிட்ட சொன்னேன், இல்லைங்க எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை, சளி தாங்க ப்ராப்ளம். ஒரு வாரத்தில் சரியாகும், 2 வாரத்தில் சரியாகும், இந்த தடவை 20 நாள் ஆகி சரியாகலை. இருந்தாலும் நம்ம கர்த்தரை கம்பீரமாய் பாடி, அந்த சங்கீதம் 81:1 சொல்லுது. அந்த 81:1 கர்த்தரை கம்பீரம், பலனாகிய தேவனை கம்பீரமாய் பாடணும். ஸ்ட்ரென்தன் ஆனவரா. அதுதான் சங்கீதம் 18:1, என் பலனாகிய கர்த்தாவேம்பார். இந்த 81 அந்த 1 தூக்கி இந்த பக்கம் போட்டு பாருங்க, என் பலனாகிய கர்த்தாவேம்பார். 18 நம்ம எகிப்து தேசத்திலிருந்தே புறப்பட பண்ணினோம் தேவனாய கர்த்தர். என்னன்னா எகிப்து தேசம் என்னது, இன்று காண்கிற எகிப்தினை எனக்கு விரோதி தான் எகிப்து. எனக்கு விரோதி யாரு, சளி உணவு இதெல்லாம் எனக்கு விரோதி. இன்று காண்கிற எகிப்தினை என்றும் இருப்பேன். அண்டுடி சித்தன்னு ஒண்ணு இருக்கு. அந்த சித்தம் என்பது எத்தனை வயசு வரையும் இருக்க போறாங்கிறதா நம்ம முடிவு பண்ண முடியாது. இப்ப இருக்க சளி 2020 22 எனக்கு வந்திருந்தா கொரோனான்னு எனக்கு ஒரு முத்திரை கத்தி சாகடிச்சிருப்பாங்க. ஆனா அந்த நேரத்துல சளியை பிடிக்கலையே, 1.5 வருஷம் சளியை பிடிக்கலையே, ரொம்ப ரெக்கார்ட் பிரேக். நான் போன வாரம் நினைச்சேன். இப்ப இருக்க இந்த இருமல், இப்ப இருக்க இந்த சளி, இப்ப இருக்க இந்த பிரச்சனை இன்னைக்கு கொரோனா காலத்துல வந்து நம்மளை என்ன பண்ணியிருப்பாங்க. ஆண்டவர் எவ்வளவு வல்லமையுள்ள ஆண்டவர். அவர் சொல்றாரு, உன்னை உள்ளங்கையில் மதில்கள் எனக்கு எப்பொழுதும், உன்னை ஒரு காலம் நான் என்ன பண்றதில்ல, கைவிடுறதில்ல, நான் உன்னை கைவிட மாட்டேன். அழகா நேற்று சாயங்காலம் ஒரு மெசேஜ் வாக்கு தத்தத்தை ஆண்டவன் சர்ச்சை கொடுத்தார். உபாகம் 4ஆம் அதிகாரம் 29ஆம் வசனத்துல 29, 30, 31, 3 வசனங்கள். தேவனாய கர்த்தரை நீ தேடுவாய், சீக் டு தி லார்ட். ஆண்டவரை நீ தேடுவாய், அவர் சத்தத்துக்கு நீ கீழ்ப்படுவாய். 30வது வசனத்துல உபாகம் 4:30, 29 நீ அவரை தேடுவ முழு இருதயத்தோடும், முழு ஆத்மாவோடும், முழு மனதோடும், முழு சிந்தையோடும் நீ அவரை தேடுவ. தேடிட்டு அவர் சத்தத்துக்கு நீ கீழ்ப்படியணும், உபே பண்ணணும். சத்தத்துக்கு கீழ்ப்படிந்து, அதுதான் உபாகம் 28:1, நீ நான் உனக்கு விதிக்கிற கட்டளைகளை நீ கர்த்தாய் கை கொள்வாயானால் உலகத்தில் உள்ள சகல ஜாதிகளும் உன்னை மேன்மையாக வைப்பேன். கர்த்தருடைய வேதத்தின்படி உண்டாக்கிற உத்தம மார்க்கத்தால் பாக்கியவான்கள். என் குதிரை யுத்த நாளுக்கு ஆயத்தப்படும், ஜெயமோ கர்த்தரால் வரும். நம்ம ஆண்டவருடைய சத்தத்துக்கு கீழ்ப்படுத்தி ஆண்டவரை தேடிட்டு அவர் என்ன சொல்லியிருக்காரோ அந்த சத்தத்துக்கு என்ன பண்ணணும், உபே பண்ணணும், கீழ்ப்படியணும். கீழ்ப்படிதல் ரொம்ப முக்கியம். வாழ்க்கையில நம்ம கீழ்ப்படுகிறது இல்லை கடவுளுக்கு கீழ்ப்படியல. அதுதான் கல்யாணத்து நேரத்துல ஒரு வசனம் வாசிப்பாங்க, கர்த்தருக்கு பயந்து. யாருக்கு பயப்படணும், அப்படி பயப்படுறப்போ டூ நாட் அப்ரைட், பயப்படாதேன்னு வேதத்துல 365 தடவை சொல்லியிருக்காங்களாம். ஒரு நாளைக்கு ஒரு தடவை பயப்பட வேண்டாம், உனக்கு விரோதமாய் உருவாக்கப்படும் எந்தவித ஆயுதமும் வாய்க்காது. அதுதான் உண்மை. ஐயா வரப்போ
சர்ச்சுடைய ஹிஸ்டரியை பற்றி சொல்லிட்டு வந்தாங்க. அவருக்கு விரோதமான ஒரு சக்தியும் இல்லை. அவர் சர்வனுள்ள தேவன், அவர் மைட்டி காட். அவர் தொட்டு கொடுத்தா ஒரு வழியாய் வருவான். எத்தனை வழியாக போயிடுவான்? உனக்கு ஒரு விரோதமாய் உருவாக்கப்படும் எந்தவித ஆயுதமும் மாப்பசிக்கிற தொட்டி ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கும். போகையிலும் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பாய். ஒரு பாக்கெட் மாவு தான் வாங்குவீங்க. உங்க வீட்டில் 3 பேருக்கு தான் தோசை சுடணும். திடீர்னு 3 பேர் விருந்தாளு. ஆனால் நீங்க பிளஸ் பண்ணி அந்த மாவை ஊற்றி பாருங்க, 6 பேருக்கு வந்துடும். இதுதான் வேதம். ஏன்னா என் வேதம் என் கால்களுக்கு தீபமும் என் பாதைக்கு வெளிச்சம் சொல்றார். கர்த்தருடைய வசனம் குறைவற்றதும் ஆத்துமாவை உயிர்ப்பிக்கிறது. அது நம்மளை உயிர் கொடுக்கிற வார்த்தைகள் இது. ஏன்னா இது வானத்தை பூமி படைத்த ஆண்டவர் எழுதின வார்த்தை. இது மனிதனால் எழுதப்பட்ட வார்த்தை இல்ல, வானத்தை பூமி உருவாக்கின எழுதப்பட்ட வார்த்தை. இதுல சொல்லப்பட்ட வார்த்தை ஒரு காலம் கைவிடுறதில்லை. ஜெயம் கொடுக்கும் தேவனுக்கு கோடி கோடி ஸ்தோத்திரம். பொதுவா ஆண்டவர் எப்பயுமே நம்மள என்ன பண்றதில்ல, அந்த ஆண்டவற்றை நம்ம எப்படி இருக்கோம். ஹெலன் கில்லருங்கிற ஒரு ஊழியக்காரன். இப்பதான் பாயிண்ட்டுக்கே வர்றேன். இன்னொரு 5 நிமிஷம் 6 நிமிஷத்துல முடிச்சிடறேன். ஹெலன் கில்லருங்கிற ஊழியக்காரன், நல்ல ஊழியக்காரன், ஆண்டவருடைய உன்னத பணியை நன்கு செய்கிறவர். அவருக்கு திடீர்னு சைட்டு ப்ராப்ளம் வந்துருச்சு, கண்ணில் ப்ராப்ளம் வந்துருச்சு. கண்ணில் ப்ராப்ளம் வந்தோன்னு நேற்று ஒரு தம்பி வந்தான், ஒரே எலக்ட்ரிஷியன். என்கிட்ட, அண்ணே இந்த கண்ணு கொஞ்சம் தெரியலன்னா, சுகர் இருக்கான்னு கேட்டேன். அடுத்த கேள்வி, ஆமாம் எவ்வளோ இருக்கு? என்ன ஒரு 200 220 இருக்கும்னா, 30 35 வயசு இருக்கும். ஆனால் முட்டாடே போய் சரி பண்ணுறா முதல்ல. அதை என்ன முதல்ல என்ன பண்ணணும்? ஏன்னா சுகர் ரத்தத்தோடு கலந்துருக்கு. சுகரில் இன்சுலின் ஒரு உறுப்பு இருக்கு. அதுல இன்சுலின் எவ்வளவு நம்ம என்ன சாப்பிட்றோமோ அதுக்கு தகுந்த மாதிரி இன்சுலின் உற்பத்தி ஆகும். வண்டி எடுக்கிறோம், 5 கிலோமீட்டர் போனால் ஒரு 100 ரூபாய்க்கு பெட்ரோல் போடுறோம். இன்னும் 200 சென்னைக்கு போனால் 200 ரூபாய்க்கு பெட்ரோல் போடுறோம். அதுக்கு தகுந்த மாதிரி எரிபொருள் நிரப்புறோம். அதே மாதிரி நம்ம சாப்பிட்றதுக்கு தகுந்த மாதிரி நம்ம எரிபொருள் அவுட் ஆகிறது தான் இன்சுலின். அந்த இன்சுலின் எனக்கு இல்லை. அந்த இன்சுலின் தேவையான அளவு இல்லைன்னா நம்ம சாப்பிட்ற பொருள் பிளட்டோடு அப்படியே நின்றோம், எரிக்காது. எரிக்கணும். அது எரிக்காம அதுக்கு பேர் குளுக்கோஸ். அப்போ ரத்தத்தில் தேவையான ஆற்றல் கிடைக்கல. ரத்தத்தில் தேவையான ஆற்றல் கிடைக்கல, ரத்த ஓட்டம் இல்லாம உடம்புடைய உறுப்புகள் பழுதடைந்து கொண்டிருக்கிறது. உடம்புடைய உறுப்புகள் பழுதடையும். அவனை போய் சுகர் செக் பண்ணினேன். அப்போ நான் 200 220. பொதுவா அந்த சுகர் நம்ம எப்போ நார்மலா வச்சுக்கிறோமோ அது நம்மளை ஒரு காலம் ஒன்றும் பண்ணாது. ஒரு நாள் சாப்பிடலாம், ஒரு நாள் சாப்பிடக்கூடாது. ஒரு நாள் சாப்பிடலாம், ஒரு வாரம் சாப்பிடக்கூடாது. ரொம்ப கண்ட்ரோலா இருக்கணும். இப்படி அந்த ஹெலன் கில்லருக்கு அந்த கண்கள் பாதிக்கப்பட்டுருச்சு. கண்ணு தெரியலன்னு அந்த அம்மா கொண்டு போய் ஒரு ஆசிரமத்தில் விடுறாங்க. அந்த ஆசிரமத்தில் கண் தெரியாத மக்கள், காது கேட்காத மக்கள், முடியாத வயதான மக்கள் ரொம்ப கஷ்டப்படுறாங்க, தடுமாடுறாங்க. உதவி செய்ய யாருமே இல்லை. இப்போ இந்த ஹெலன் கில்லர் என்ன பண்ணுது, தன் கண் தெரியாத நிலைமையிலையும் அங்க போய் அந்த மக்களுக்கு உதவி செய்யுது. தனக்கு கண்ணு தெரியலங்கிறத என்ன பண்ணிடுச்சு, மறந்துட்டு. நேற்று ஒரு ஜோசப்னு ஒருத்தர் ஃபோன் பண்றார். ஏதோ ஒரு ஜோசப் பிளைண்டான், ஒரு 30 ஆடியோ பைபிள் வாங்கி கொடுங்கங்கிறார். மாதம் ஒரு தடவை ஃபோன் பண்ணி ஏதாவது ஒரு பிளைண்டுக்கு ஏதாவது வாங்கி கொடுங்க பாரு, ஏதாவது ஒன்று செய்யுங்கன்னு. எப்பவுமே தன்னால் முடிந்ததை பிறருக்கு உதவி செய்யும் ஒரு ஆற்றல். அவர் சகை மாதிரி 2 அடி உயரம் தான், இவ்வளவுதான், 2 கண்ணும் தெரியாது. யாராவது ஹெல்ப் பண்ணணும், ஆனா தனக்கு இல்லை, பிறருக்கு நோட்டியாவது வாங்கி கொடுப்போம். அந்த ஆற்றல் ஹெலன் கில்லர் அப்படிதான் பண்ணாங்க. இதுதான் வாழ்க்கை. இந்த வாழ்க்கை தான் கர்த்தரை துதிப்பது. கர்த்தரை துதிப்பது என்பதுன்னா 2 கொரிந்தியர் 9 சொல்றாரு பவுலடிகள், என் கிருபை, மை கிரேஸ் எனஃப்யோ. அந்த ஸ்டார்டிங் என்ன சொல்லுது? 2 கொரிந்தியர் 12:9. ஃபர்ஸ்ட் மேன்மை பாராட்டுகிறது எனக்கு தகுதி அல்லவே. என்னை என்ன பண்ணக்கூடாது, மேன்மை பாராட்டக்கூடாதுங்கிறது. ஆகிலும் கர்த்தருடைய தரிசனங்களை வெளிப்படுத்தலும். அடுத்த 6ஆம் வசனத்துல சத்தியமானதை நான் பேசுகிறேன், மேன்மை பாராட்ட மனதா இருந்தால் நான் ஒரு ஃபூல்ங்கிறார், புத்தியினன் அல்ல. ஆனாலும் ஒருவனின் இடத்தில் காண்கிறதுக்கு என்னாலே கேட்கறதுக்கு மேல எனக்கு என்னாதபடி அந்தி எனக்கு வெளிப்படுத்த என்னை விட்டு நீங்கும்படி 3 தடவை கேட்டேன்.
எனக்கு வியாதி, துன்பம், வேதனை எத்தனை தரம் கேட்டேன்? 3 தரம் கேட்டேன். ஆனா ஆண்டவர் என்ன சொல்றாரு? என் கிருபை உனக்கு. பால்கோவான்னா எந்த ஊர் ஃபேமஸ் தெரியுமா உங்களுக்கு? எந்த ஊர் பாப்பா? ஸ்ரீவில்லிபுத்தூர் ஆண்டாள் கோயில் இருக்கு. அங்க பால்கோவா வெங்கடேஸ்வரர் ரொம்ப டேஸ்ட். ஒரு 1/2 கிலோ பாக்கெட் அப்படி பிரிச்சிட்டிங்கன்னா, ஒரு ஸ்பூன் எடுத்து கொஞ்சம் வாயில் வச்சிட்டிங்கன்னா, அந்த 1/2 கிலோ காலியாகிற வரையும் கையேற்ற வராது. அதே மாதிரி தூத்துக்குடியில் மெக்ரோன் 950 ரூபாயா 1100 ரூபாயா கிலோ. இதே மாதிரி வெள்ளை கலர், இவ்வளோ உயரம், இவ்வளோ உயரம், கோபுரமாக இருக்கும், இவ்வளோ உயரம் கோபுரமாக இருக்கும். அதை எடுத்து இவ்வளோ உயரம் இப்படி வாய்க்குள்ள போகும். ஆனால் திறந்து உள்ளே தள்ளிட்டிங்கன்னா 1 செகண்டில் கரைஞ்சிரும். 1 மணி நேரம் வாக்கில் டேஸ்ட் இருக்கும். 2 உதோட என்ன பண்ணோம்? கோயில்பட்டி போயிருன்னா கடலை மிட்டாய், சாத்தூர் போயிருன்னா இனிப்பு சேவு, வெஸ்ட் பெங்கால் போயிருன்னா ரசகுல்லா. ரோட்டில் விற்கும் 450 காசு ரசகுல்லா. ரோட்டில் நம்ம ஊரில் வடை பஜ்ஜி போடுறாங்கல்ல, அதே மாதிரி ரசகுல்லா போடுவான். வடை பஜ்ஜி போடுற மாதிரி ரோட்டில். அவ்வளோ டேஸ்ட்டு. இதெல்லாம் சூப்பர் டேஸ்ட். இதெல்லாம் சாப்பிட முடியும். இதெல்லாம் உலகத்தில் எங்கெங்கே இருக்குன்னு எனக்கு எல்லா ஊர்லேயும் தெரியும். எங்கே போனால் எந்த பொருள் நல்லா இருக்கும். ஆனால் நான் கடவுள்கிட்ட என்னப்பா இப்படிலாம் கொடுத்துருக்கேன் என் நாக்கு, ஆனால் என்ன பண்ண முடியாது? ரத்தம் அவர் கேட்குறேன், கர்த்தருடைய ஈவுக்காக என்னத்தை செலுத்த ஒன்றும் செலுத்த முடியாது. இருந்தாலும் இப்போ தூத்துக்குடி போயிட்டேன்னா அட்லீஸ்ட் ஒரே ஒரு பிஸ்கட் அதை சாப்பிடுவேன். கோயில்பட்டி போயிட்டா அட்லீஸ்ட் 4 பேர்களை மிட்டாய் சாப்பிடுவேன். சாத்தூர் போயிட்டா சண்முகனடார் சேவு. திருவையாறு போனா அங்க ஒரு அல்வா இருக்கு, அசோக அல்வா. இப்படி ஒவ்வொரு ஊர்லயும் ஒண்ணு இருக்கு. இருந்தாலும் அவர் சொல்ற என் கிருபை உனக்கு. அவ்வளவுதான். நான் என்ன அதைத்தான் அவர் சொல்றாரு, என் பலவீனத்துல என் வாழ்வை நான் பிறருக்கு அர்ப்பணிக்கிறேன். அதுதான் லவ், அன்பு. 1 கொரிந்தியர் 13 லவ், பிறரை நேசிக்கிறேன். அப்படி பிறரை நேசிக்கிறப்ப ஆண்டவர் நமக்கு வாழ்வு தரும். ஆண்டவர் நமக்கு முடியாத நிலைமையில முடியலே நினைக்க வேண்டாம். அவருடைய சித்தம். நான் கருவில் உருவாகும் முன்னே அவர் என்ன பண்ணாரு? என்னை தெரிந்தெடுத்திருக்கிறார். உன் கருவில் உருவாகும் முன்னே நான் உன்னை அறிந்திருக்கேங்கிறார். எனக்கு உன்னை தெரியுங்கிறார். என்னுடைய லைஃப் எத்தனை நாள் இருக்க போறேங்கிறது அவருக்கு என்னதான் தெரியும். நான் எத்தனை வருஷம், இப்போ எனக்கு வயசு 65, ஸ்டார்ட் ஆகி செப்டம்பர், அக்டோபர், நவம்பர், டிசம்பர், ஜனவரி 5 மாதம் முடிஞ்சிட்டு. ஆனால் இன்னும் எவ்வளோ நாள் இருக்க போறேன்னு யாருக்கு தெரியும்? அதுக்கு முன்னாடி என்ன பண்ண முடியாது? கொரோனா தொட முடியாது, ஹார்ட் அட்டாக் தொட முடியாது, பேரல் அட்டாக் தொட முடியாது. இதுதான் எனக்கு நடக்குன்னு நினைஞ்சா என்ன பண்ண முடியும்? அது யாரையும் என்ன பண்ண முடியாது? தடுக்கவே முடியாது. அந்த சித்தத்தின் பற்றியில் தகப்பனே என்னை பிளஸ் பண்ணுங்க, எனக்கு பிளஸ் பண்ணுங்க, என்னை ஆசீர்வதிங்க தகப்பனே, உங்களுடைய கிருபை எனக்கு தாங்க தகப்பனேன்னு கேட்கிறப்போ அந்த ஆண்டவர் நிச்சயமாகவே ஆராய்ந்து அறிந்திருக்கின்றே, சுற்றி சுற்றி சூழ்ந்திருக்கின்றே, ஆராய்ந்து அறிந்திருக்கின்றே, சுற்றி சுற்றி சூழ்ந்திருக்கின்றே, என்னை காண்பவரே, தினம் காப்பவரே. நோக்கி பார்க்கிறோம். கிருபைக்காக காத்திருக்கிறப்பா. எனக்கு பலவீனம், எனக்கு சோர்வு, கவலைப்படாதே, திகையாதே. காகங்களை கவனித்துப்பார், குருவிகளை கவனித்துப்பார். அவங்க சேர்க்கல, ஃபிக்ஸட் பண்ணல, தப்பேருக்கு ஒண்ணுமே வாங்கல, அதுக்கு பிழைப்புற்ற ஆண்டவர் ஏன் உனக்கு பிழைப்பூட்ட மாட்டார்? உன்னையும் காக்க மாட்டார். அவர்களுக்கு வாழ்வு கொடுத்த ஆண்டவர் நமக்கே வாழ்வு கொடுக்க மாட்டார். ஒரு விசை கூட அப்படிப்பட்ட உயிருள்ள தகப்பன் அல்லவா? மனம் இருங்கப்பா, எங்களை பிளஸ் பண்ணுங்க. எக்ஸ்ட்ரா நாங்கள் இந்த நேரத்தில் 1.25 மணி நேரம் இங்கே உட்காந்துருக்குறோம்ப்பா. எக்ஸ்ட்ரா 1 மணி நேரம் உங்களுடைய பாதத்தில் காத்திருக்கிறோம். அநேக நீடித்த நாட்கள் காத்திருப்பது இருதயத்தை இழைக்கப்படும். விரும்பினது வரும்போதோ ஜீவ விருட்சம் போல் இருக்கும். அவருடைய ஆசீர்வதிங்க. விசேஷமாய் பாஸ்டர் ஜோசப், அவருடைய குடும்பங்கள், திருச்சபையின் மக்கள், இந்த கிராமத்து தலைவர்கள், இந்த கிராமத்தில் வயது மூத்த மக்கள்,
இந்த கிராமத்துடைய தேவை, இந்த கிராமத்துடைய நிலத்தடி நோய் கூடி நிறைய மக்களுக்கு வாழ்வு, இந்த கிராமத்தில் கொடிய விலங்குகள் கொடிய பூச்சிகள் மத்தியிலிருந்து இந்த கிராமத்துக்கு ஒரு நல்ல வாழ்வு, இந்த கிராமத்தில் இந்த திருச்சுவை மூலம் இந்த மக்களுக்கு புத்துணர்ச்சி, உனக்கு விரோதமாய் உருவாக்கப்படும் எந்த வித ஆயுதமும் வாய்க்காதே போச்சு. நாங்கள் பிளஸ் பண்றப்பா, நீ கால் மிதிக்கும் தேசத்தை உனக்கு தருவேன்னு சொன்னீங்க. நாங்கள் கால் மிதிச்சிருக்கிறோம் தகப்பனை. நிச்சயமா நீங்க பிளஸ் பண்ணுங்க. இந்த பிளஸ்ஸிங் இறங்கட்டும். வழிநடத்துங்க. மீட்பர் இயேசு மூலம் ஜெபம் கேளும் அன்பின் தகப்பனே, ஆமென். அறுவடை மிகுதியாலோ இல்லை, அன்பரின் கதறல் கேட்டிடுதே. நானிலம் முழுவதும் நான் ஒரு கோடி நாசத்தின் வழியை நாடிடுதே. இயேசுவின் அன்பு என்னையும் நெருக்க எழும்பிடுவோம் நாம் வாலிபரே. இன்றைய வேத வசனம் உபாகமம் 28ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். நீ வருகையிலும் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பாய், நீ போகையிலும் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பாய். ஆமென். Today's Bible verse, Deuteronomy chapter 28 verse 6. Blessed shall you be when you come in, and blessed shall you be when you go out. Amen.